சுய புத்தி இருக்குல்ல, சுத்தமா கிடையாது. மூளையே இல்ல, மூளையில உட்கார்ந்தா மட்டும் போதாது, மூளையும் வேணும் உனக்கு. ஸோ மக்களே, இன்னைக்கு நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த அதே ப்ரோமோ தான். ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருங்கிறத வந்து உட்கார்ந்து வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல பஞ்சாயத்து பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? அதாவது வீட்டுக்குள்ள ரெண்டு புனித ஆத்மாக்கள் இருக்கு. அதாவது விளையாட்டுக்கு கூட ஒருத்தங்களை ஏதாவது சொல்லி காயப்படுத்த தெரியாத ரெண்டு புனித ஆத்மாக்கள். அப்படிப்பட்ட ரெண்டு புனித ஆத்மாக்களை டீமன்ஸா போட்டா அவங்களால எப்படிங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும்? நம்மளாம் புரிஞ்சுக்கணுங்க. இதை வேற யாருங்க? ஜாக்லின், சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் யாராச்சும் வந்து ஆர்கியூமெண்ட்னு வந்தா போதும், முடிய விரிச்சு போட்டு பஜாரி மாதிரி இறங்கி கத்துறது. அண்ட் இன்னொருத்தங்க பேசும்போது பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா டாக் மாதிரி பேக் பண்ணி காட்டிட்டு மாக் பண்றது. அண்ட் பேச்சு திறமை அதிகமாக இல்லாதவங்களை தேடி போய் கொட்டுறது. இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்ணீர் விடுவாங்க. இதே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. சரிடா, ரெண்டு பேரும் விஷ கூடவனே உள்ள வச்சிருக்கீங்களே, ஒரு வாரம் டெவிலா விளாண்டு பாருங்கடாங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா மட்டும் உள்ள இருக்க டெவில் வந்து போய் படுத்துக்கும். ஸோ இப்படிலாம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பண்ணாம தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் தூக்கி போடுவாங்க. இந்த ப்ரோமோலேயே பாதி பேர் சௌந்தர்யா, ஜாக்லின் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும் டாஸ்கை கேவலமா விளாண்டு கேமை ஸ்பாயில் பண்ணது இந்த ரெண்டு பேரு. அண்ட் அருணாச்சும் முதல்ல ஒழுங்கா விளாண்டது, அதுக்கப்புறம் தான் போக போக அவரோட கேம் வந்து ஒஸ்டா மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்தே கேம் ஸ்பாயில்ஸா இருந்திருக்காங்க. சரி, எல்லாரும் சொல்றாங்க, அப்ப மொத்தம் ரெண்டு பேரும் வாயை மூட்டு உட்காந்து ராணா வந்து சொன்ன உடனே இந்த சௌந்தர்யா அம்மாக்கு பொறுக்கல. அதாவது நீ எல்லாம் என்ன பார்த்து ஒஸ்ட்னு சொல்றலங்கிற ஒரு எகத்தாளத்துல சுய புத்தின்னு ஒன்று இருக்கணுங்கிற மாதிரி வார்த்தையை விடுறாங்க. நீங்க எல்லாரும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, சௌந்தர்யா வந்து எல்லாருக்கிட்டையும் அரங்கண்டா பேசுறது என்னமோ உண்மைதான். ஆனா ராணாவ் கிட்ட பேசும்போது மட்டும் மட்டம் தட்டிட்டே பண்ணிட்டு பேசுறாங்க. உனக்கு வந்து சுய புத்தி இல்ல, புத்தியே இல்ல, நீ வந்து எவ்வளவு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி திருப்பி 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 புட் டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது நம்ம ஸ்கூல் டைம்ல பண்ற புள்ளிக்கு வந்து ஈக்குவலான ஒரு விஷயம். அவன் பதிலுக்கு உன் குரலை வச்சு ஏதாவது திருப்பி கிண்டல் பண்ணான்னா நீ திருப்பி உமன் கார்டு எடுப்ப. அது தெரிஞ்சுதான் அவன் வாயை மூட்டு பேசாம இருக்கிறான். ஸோ சுய புத்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு சுய புத்தி இருக்கிறதுனால தான் உன்னையே தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல போடுறான், இல்லைன்னா வேற யாரையா சொல்லியிருப்பான்ல. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே ராணா வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஒன்று சொல்றாப்ல. மூளையில உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமா மூளை இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாப்ல. தப்புன்னு சிரிச்சிட்டேன் நான் அதை பார்த்த உடனே. ஸோ ஃபைனலி இந்த ரெண்டு புனித ஆத்மாக்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டா வந்து பிக் பாஸ் வந்து நான் கொடுக்குற சாப்பாடை மட்டுமே சாப்பிடணுங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காப்புல. அந்த சாப்பாடுல உப்பே இல்லை போல. ஓகே தான், இவங்க பண்ணதுக்கு இந்த தண்டனை வந்து ஓகே தான். இதுக்கு மேலே கொடுத்தாவும் நல்லா இருக்காது, கீழே போனாவும் நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டான தண்டனை தான். ஆனால் இந்த வாரம் முழுக்க இவங்க பண்ண ஸ்பாய்லருக்கு நம்ம ஹோஸ்ட் என்ன கேட்க போறாருங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கேட்க தைரியம் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவ்வளோ ஒர்க் எடுக்கிறவங்க கொஞ்சமா ஒரு ரோஷம் பொங்கி கேட்பாரா தான் நான் வந்து வெயிட் பண்றேன். சரி, நீங்க சொல்லுங்க, இதை பத்தி உங்களோட கமெண்ட் என்னங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அது முடிச்சுதான் ஒரு லைக் பண்ணுங்க. நான் அனுப்பும் உணவை தான் சாப்பிடுவேன். சுத்தமா இல்ல.